டேனாக்கும் டாபிக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி. டாக்டர் பிராங்க்லின், உங்களுடைய லேப் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கா என்ன? இல்ல, பக்கத்துலதான் இருக்கு. ஆனா போறதுக்கான அந்த பாதை ரொம்ப கடினமா இருக்கும். அங்க போய் சேரத்துக்கு 6 நாள் ஆகும். என்ன இது? இங்க இருந்து அங்க போறதுக்கு 6 நாள் ஆகுமா? அப்படின்னா நம்ம சீக்கிரமா கிளம்பணும். பொழுது விடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அப்போ முதல்ல நாம ஓய்வு எடுக்கணும். அப்பதான் சீக்கிரமா கிளம்ப முடியும். சரியா சொன்ன. வா போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஏற்கனவே ஒருத்தங்க இப்பவே நல்லா தூங்கிக்கிட்டு கனவு காண்றாங்க போல இருக்கு. நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அமைதியா தூங்குறா. ஏய் நெல்ல, கொஞ்சம் இரு, நானும் வரேன். வலிக்குது டாபி, எனக்கு ஹெல்ப் பண்ணு. டாபி, உனக்கு என்னாச்சு? டாபி! அப்படின்னு நான் பார்த்தது கனவா? டேனா, ஹே டொனாட்டோஸ், networkhamilton.blogspot.im. இல்ல, நான் இப்பதான் எந்திரிச்சேன். நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமா, அது வந்து கேரியானோட ஸ்பிரிட் என்னோட டாபிய மொத்தமா வசப்படுத்திருச்சு. டாபி மயமா மறைஞ்சிட்டான்ல. அதே கனவுதான் நானும் கண்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, உண்மைதான். அப்படின்னா அந்த கனவு உண்மையா நடந்துடுமா? கூடிய சீக்கிரமே டாபிய பழையபடி மாத்தி ஆகணும். எனக்கு புரியுதா? எனக்கு அவனை நினைச்ச கவலையா இருக்கு. எனக்கும் அதே ஃபீலிங் இருக்கு. நான் சொல்றது கேளு, பயப்படாத. நான் தான் இருக்கல. கண்டிப்பா நான் டாபிய பழையபடி மாத்திடுவேன். ரொம்ப நன்றி டொனாட்டோஸ். இனிமேல் என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. நான் முழிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண என்ன? எனது பிரேக்ஃபாஸ்டா? உனக்கு அதை செய்ய தெரியுமா? எனக்கு அது செய்ய தெரியும். நீ நானும் சண்டை போட்டுக்கிட்டப்ப கப் கேக் எப்படி பண்றதுன்னு ஜூலியட் எனக்கு சொல்லி தந்தா. நாம ஃபைட் பண்ணும்போதா? ஜேசனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருக்காங்க நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். லாட்டோப்போ கூடிய சீக்கிரம் அவங்க பிராங்க்லினோட லேபரேட்டரிக்கு போயிருவாங்க போல இருக்கு. ஆமா, நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன அனுப்பி வைங்க லார்ட். லார்ட் எல் டாப்போ, கேரியானும் நானும் டொனாட்டோஸ திரும்ப கொண்டு வந்துருவோம். என்ன ஆனாலும் சரி. அது கூட நல்ல ஐடியா தான். அப்படின்னா சரி, நீ போயிட்டு வா டாபி. அதை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீ நிஜமாவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டியா? ஆமா, நான் காலையில சீக்கிரமா எழுந்து பண்ணேன். அதான் நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீ தூங்கிட்டல்ல, கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்த. உனக்கு பிரேக்ஃபாஸ்டே கிடையாது. பசியோட நீ எவ்வளவு தூரம் நடந்து வர நானும் பாக்குறேன். அப்பதான் உனக்கு இதோட அருமை தெரியும். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். ஓ, என்ன மன்னிச்சிருடேனா. வாவ், இது சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்னையும் நான் இலையில மடிச்சு வச்சு பண்ணேன். உருளைக்கிழங்கு ஒரு இலையில மடிக்கி வச்சு நெருப்புல வச்சா போதும், சுட்டு எடுத்துடலாம். அப்ப உனக்கு குக்கிங்க பத்தி எல்லாம் தெரியுமா? ஆமா, ஜூலியட் கிட்ட இருந்துதான் சமையல கத்துக்கிட்டேன். என்னது? ஜூலியட் உனக்கு கத்து கொடுத்தாளா? ஆமா, ஹே, ஒரு நிமிஷம். இந்த உருளைக்கிழங்கு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதான் அங்க இருந்துதான். இங்க நிறைய இடத்துல அது இருக்கு. ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க டேனா. சரி, ஓகே, நம்ம இதை சாப்பிட்டு பாப்போமா? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. உன்னை இவ்வளவு சந்தோஷமா பாக்குறது நல்லா இருக்கு சபல். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஜேசன், நீ 3 எடுத்திருக்கியா? என்ன சொல்ற? உன் கையில இருக்கிறது என்னது? அடேங்கப்பா, என்ன எங்க பார்த்தாலும் ஒரே பாறையா இருக்கு. இதுதான் அந்த இடம். இந்த பாதை நேர லேபுக்கு தான் போய் சேரும்.
ஆ? ஆனா பாதியே காணும். இங்க எந்த பாதியே இருக்கிற மாதிரி தெரியலையே. எந்த பக்கம் பார்த்தாலும் பாறை தான் இருக்கு. அந்த குகை கிட்ட ஒரு பட்டன் இருக்கு, அதை அழுத்தினா அந்த கதவு திறக்கும். நீங்க சொன்னது அதுதானா? நான் போய் அந்த பட்டனை பிரஸ் பண்றேன். சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. அதுங்கெல்லாம் போயிடுச்சு. ஒரு நிமிஷத்துல என்னெல்லாம் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்குள்ள ஏன் அப்படி இருக்கு? வசமா நான் மாட்டிக்கிட்டேன். அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய தேன் கூடு இருக்கு. ஏராளமான தேனீக்களும் இருந்துச்சுங்க. அதுங்க காத்துக்கிட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பட்டன் எங்க இருக்கு? என்னால அதை தொடக்கூட முடியல. என்ன பண்றதுப்பா? அப்ப அந்த லேப வேற யாரும் பயன்படுத்தல போல இருக்கு. அதனாலதான் தேனீக்கள் அங்க கூடு கட்டி இருக்கு. திடீர்னு அங்க போனதும் தேனீக்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தேன் கூட நீ சேதம் பண்ணிருப்ப, அதனாலதான் அதுங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணும் பண்ணல. நீ வேணா போய் பாரு, அது ஏற்கனவே சேதமாயிருக்கு. அப்படின்னா அது அவங்க சரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நான் உள்ள போயிட்டு வரேன். ஏய், நல்ல யோசனை. அனிமல்ஸ் கிட்ட நீ பேசுற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஆமா, நான் தேனீக்களை சமாளிக்கிறேன். அவங்களால கூட அதுங்களை சமாளிக்க முடியல. அமைதியாரு. நம்ம இருக்கிற இடம் தேனீக்களுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. நம்ம எப்படியாவது போய் அந்த பட்டனை பிரஸ் பண்ணி ஆகணும். நான் முயற்சி பண்றேன். இத வேற மாதிரி டீல் பண்றேன். இங்கதான் இருக்கு. நீங்க அழுத்த வேண்டிய பட்டன் இங்கதான் இருக்கு. சரி வாங்க, நம்ம போய் முயற்சி பண்ணுவோம். மறுபடியும் தேனீக்கள் வருதாங்கிறத மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டேனா? கண்டிப்பா, நான் கவனமா இருக்கேன். சரி, எல்லாரும் என் கூட வாங்க. நாங்க வந்துட்டோம். நாங்க ரெடி. Network connected.blogspot.in. அவ்வளவுதான். நம்ம உள்ள போறதுக்கு இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். பாரா, இந்த குகைக்குள்ள எப்படி ஒரு வழியா? வெளிச்சம் தெரியுது. அடேங்கப்பா, இது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒவ்வொரு பூவும் ரொம்ப அழகா இருக்கு. பாறைகள்ல இருந்த அந்த பாறை இப்போ இத பாதுகாக்குது போல இருக்கு. இந்த விஷயத்த பொக்கிஷமா பாதுகாத்திருக்கு. ஒரு நிமிஷம், இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அக்கறைக்கு போறதுக்கு ஒரு பாலம் இருக்கு, அது காணாம போயிடுச்சு. என்ன? ஆமா, அதுல பாதிய காணோம். எனக்கு தெரிஞ்ச அவங்க அதை வேணும்னு தான் உடைச்சிருப்பாங்க. அப்படின்னா இதை யார் செஞ்சிருப்பாங்க? அத பத்தி இப்ப யோசிக்க நேரம் இல்ல. கருப்பு கண்ணாடியை சேர்ந்த ஆளுங்க செஞ்சிருப்பாங்களா? கொஞ்சம் அதுங்களை பாரு. அந்த மீன்கள்லாம் வித்தியாசமா இருக்குல்ல. பார்த்து ஜாக்கிரதை. அது ஏன் இந்த மாதிரி பண்ணுது? எல்லாத்தையும் அவன் சரி பண்ணிடுவான். என்னால விலங்குகள்கிட்ட பேச முடியும்ல. ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் போய் பிரச்சனை பண்ணி விட்டேன். தேனி விஷயத்துலதான் நீ மொக்க வாங்கினிய. சரி விடுங்க, அது என்னோட தப்புதான். அதுங்க நம்மள வரவேற்குதா இல்ல எதிர்க்குதான்னு புரியல. மொத்தத்துல நம்ம இங்க வந்தது அதுங்களுக்கு பிடிக்கல. ஒருவேளை அதுங்க நம்மள பார்த்து பயப்படுதோ என்னவோ. இந்த நதியை கடந்து போறது ஒண்ணு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஆமா, நம்மள அந்த மீன் கடிச்சிருங்க. இப்ப யாராவது ஒருத்தர் இந்த பாலத்தை கட்டணும்.
அந்த விஷயத்துல நான் தான் திறமைசாலி. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் உனக்கு உதவி பண்றேன். சரி டெடோர், கிங் ஜாஸ் வா, நம்ம சேர்ந்து ஆரம்பிப்போம். டெடார், ரெக்கார்ட் மெக்காடிமோ போ. மெக்காடிமோ போ. இது உண்மையிலேயே அற்புதம். இந்த வழியா ஈஸியா போயிடலாம். சும்மா இங்கே பாத்துக்கிட்டு நிக்காதீங்க. வாங்க. சரி, சீக்கிரம் வாங்க. போலாம் வாங்க. அந்த மீன்கள் வந்துருக்காங்க. அவங்க போயிட்டாங்க. இப்ப நாம அவங்க கூட போயிடலாம். சரி, வா போலாம். தேங்க்யூ டெடோ. தேங்க்யூ கிங் ஜாஸ். இருக்கட்டும், பரவாயில்ல. நாம அடுத்த கட்ட வேலையை பார்க்கறது நல்லது. சரி வாங்க போலாம். சரி. ஃபீனிக்ஸ், நீ ரொம்ப சோகமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இங்க ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது இல்ல. இல்ல அப்படி இல்ல, என்னால அந்த தேனிகள்கிட்ட பேச முடியலன்னு இல்ல. வேணும் தான் அந்த இடத்துல இருந்து அப்படி நான் ஓடி வந்தது. அப்படின்னா அவங்க கவனத்தை நீ வேற பக்கமா தசை திருப்பிட்ட. சரியா சொன்னேன். எனக்கு அவங்க கவனத்தை திசை திருப்பணும் தான் அப்படி பண்ணது. அவங்க ரொம்ப கோபமா இருந்தாங்க, ரொம்ப அதிகமான கோபத்துல இருந்தாங்க. மெக்காடிமஸ் மேல கோவமா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியல. நாம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த லேபரட்டோரிக்கு போயிடலாம். நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா போவோம் வாங்க. ஒரு நிமிஷம் இரு. ஏன் என்னாச்சு? அங்க பாரு. அங்க ஏதோ இருக்கு. என்ன இதெல்லாம்? இதுங்கெல்லாம் ரொம்ப கோவமா இருக்கு. இதுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஓடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப பெருசா ஏதோ ஒண்ணு இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்க. அச்சச்சோ, இது ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ வேற வழியே இல்ல. ஒரு நிமிஷம் இரு. இந்த மிருகங்கள் எல்லாம் சும்மாதான். அவங்க எல்லாம் கருப்பு கண்ணாடியோட உறுப்பினர்கள். அப்படின்னா நம்ம என்ன பண்றது? நான் போறேன். ஜேசன், இது ரொம்ப ஆபத்து ஜேசன். கோபப்படாத, நாங்க உங்களை காயப்படுத்துறதுக்காக வரல. நாங்களும் கருப்பு கண்ணாடி ஆளுங்க தான். நாங்க ஒண்ணும் உங்களுடைய எதிரி இல்ல. Toon Network Hamilton.blogspot.in. யாரும் பயப்படாதீங்க. நட்புக்காக நன்றி. ஜேசன், ஜேசனை இங்க தாக்கிட போதோன்னு நான் பயந்துட்டேன்.
டாபி உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் தான் உண்மையான கருப்பு கண்ணாடிய சேர்ந்தவன். அத பாத்தியா? அதுதான் ஈவில் ஸ்பிரிட். நீங்க எல்லாரும் என் பின்னாடி நில்லுங்க. ஒரு நிமிஷம், இது என்னோட நேரம். டேனா, நீ நிஜமாவா சொல்ற? அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். என்னோட சகோதரனை நான் காப்பாத்தணும். நாம அவனை தோக்கடிச்சிடலாம். அப்ப சரி, டேனா, டொனாட்டோஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து போராடட்டும். ஆமா, சரியா சொன்ன. ஓகே, இது ஒரு சர்ப்ரைஸ் தான். டேனா, உன்கிட்ட இருந்த டொனாட்டோஸ் எடுத்துக்க போறேன். ஓ டாபி, என்ன? நீ டாபி தான், ஆனா நீ இப்ப பழையபடி இல்ல. ஆ? ஆமா, எனக்கு தெரிஞ்ச டாபி என் மேல அன்பா இருப்பா. முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு காட்டு பாக்கலாம். நீ வெறுக்கிற டாபி ஜெயிச்சிடுவான். உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். செட்டப் மெத்தட். போய் அவனை அழிச்சிடு. டொனாட்டோ போ, மெக்காடமோ போ. அவளை மொத்தமா அழிச்சிடு. போ கேரியான், மெக்காடமோ போ. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். ஃபைட் ஆரம்பிக்கலாமா? நீ தயாரா? அதிரடி தாக்குதல தாங்க தயாராரு. ஜாக்கிரதையா இரு. அவன் என்ன வேணாலும் செய்வான். காஸ்பல் ஓ டேனா, கேரியான், அவ கதைய முடிச்சிட. விடாம தொடர் தாக்குதல் பண்ணு, அவனை அழிச்சிடு. உன்னோட முழு சக்திய காட்டு, உன்னால முடியும். நிஜமாவே நீ உன்னோட சகோதரனை தோக்கடிக்க பாக்குறியா? அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். Come on, Toby. பரவாயில்ல விடுங்க, நம்மளால ஜெயிக்க முடியும். Hamilton.blogspot.in என்ன இப்ப நம்ம கிட்ட ஆமா, பயப்படாத. நம்ம கிட்ட டாபி நம்ம கண்டிப்பா மீட்டெடுத்து தீரணும். இறுதி கட்ட தாக்குதல், மின்னல் வேக தாக்குதலை பயன்படுத்து. அவனை விட்டு வைக்காத. இறுதி தாக்குதல், உன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா தாக்க. நெருப்பின் தாக்குதல். உன்னால முடியும் டொனாட்டோஸ். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் இன்னும் என் வேலையை முடிக்கிறேன். என்ன பண்றேன்னு பாரு.
எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? அவன் ஜெயிச்சுட்டா, அவன் சாதிச்சுட்டா. நான் ஜெயிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன். ஏனா கேரியோட எடுத்துக்க. கேரன் இப்ப எனக்கு சொந்தம். ஆ, நான் எங்க இருக்கேன்? என்னது இதெல்லாம்? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அநேகமா அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல போல இருக்கு. அவனை பார்க்க அப்படிதான் இருக்கு. டாபி, நீ திரும்ப வந்துட்டியா? எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. திடீர்னு உனக்கு என்னாச்சு டீனா? நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஏய், திடீர்னு உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு புரியல. நீ அழாம இரு, ஓகேவா? உனக்கு என்னாச்சுன்னு சொல்றியா டேனா? சண்டை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. பாத்தியா? இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார்கள் Tune Network Hamilton.blogspot.in